பாடும்போது நம்முடைய துதியை வெளிப்படுத்துகிற ஒரு வழிதான். பல வழிகளிலே நாம் வெளிப்படுத்துகிறோம். நாம் ஒன்று கூடி பாடும்போது, ஒன்று கூடி எல்லாரும் கர்த்தரை துதிக்கும் போது அது ஒரு தனி ஒரு பெரிய மகிமை இருக்கிறது என்று நம்புகிறேன். கார்ப்பரேட் வர்ஷிப் எல்லாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பது. அப்படி ஆராதிக்கும் போது மற்றவர்களையும் நம்ம ஊக்குவிக்கிறோம். பாருங்க, நம்ம பக்கத்தில் இருக்க ஆள் ஒரு வேளை சோர்ந்து போயிருக்கலாம், பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கலாம், வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் மத்தியில் வந்திருக்கலாம். ஆனால் நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடும்போது, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக பாடும்போது அவருக்கு அது உள்ள வேலை செய்யுது. சரி, இவங்கெல்லாம் நம்மளை மாதிரி மனுஷர்கள் தானே, அவங்களும் எத்தனை கஷ்டங்களை சந்திக்கலாம், ஒரு வேளை துன்பங்களை சந்திக்கலாம். அவங்களுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கார் போல இருக்கு. இந்த கர்த்தர் நல்லவர், இவரை நானும் துதிக்கிறேன், இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனைகளெல்லாம் மறந்து கர்த்தர் பேரில் என் கவனத்தை செலுத்துகிறேன் என்று சொல்லி இப்படி ஒருத்தர் நம்ம ஊக்குவிக்கிறோம். அதான் வேத வசனத்தில் சொல்லியிருக்கு இல்லையா, எபேசியர் 5:19-18 சொல்லி, மதுபான வரி கொள்ளாமல், துன்மார்க்கத்துக்கு எதுவான மதுபான வரி கொள்ளாமல், சங்கீதங்களாலும் கீர்த்தங்களினாலும் ஞானப்பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லி கொண்டு. அதே தான் கொலோசியர் 3:16 சொல்லுது, ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுது. எப்படி? பாட்டுகள்னால பாடலை பாடும்போது நம்ம சில நேரத்தில் ஆண்டவரை நோக்கி பாடுறோம், அவரை துதிக்கிறோம், அவரை ஆராதிக்கிறோம். சில நேரத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கே நாம் சொல்லிக்கிறோம், நம்முடைய பேசுகிறோம், நம்ம ஊக்குவித்துக்கிறோம். சில நேரத்தில் இந்த வார்த்தைகள் நமக்கு பக்கத்தில் இருக்க ஆளை ஊக்குவிக்குது, அங்கே வந்திருக்கிற மற்றவர்களை எல்லாம் ஊக்குவிக்கிறது.